சாமானியர்கள் பாதிக்கப்படும் போது குரலற்றவர்களின் குரலாக தோள் நின்று நியூஸ் தமிழ் என்றைக்குமே அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது. அந்த வகையில்தான் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையம் கிட்னி பாளையம் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு அங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் ஒற்றை கிட்னியுடன் வாழ்வதாக நமக்கு தகவலானது கிடைத்தது. இது தொடர்பாக நியூஸ் தமிழ் செய்தியாளர் குழு அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட போது அதில் பல்வேறு விஷயங்கள் அம்பலமாகியது. குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அங்கு குறிவைக்கப்பட்டு புரோக்கர்கள் மூலம் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைக்கு மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள். தொடர்ந்து குறைந்த பணத்திற்கு அவர்கள் மூளைச்சலவை செய்யப்பட்டு தனியார் மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு ஆவணங்களில் முறைகேடுகள் செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து கிட்னியானது பெறப்பட்டது என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை நியூஸ் தமிழ் அம்பலப்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு அரசு தரப்பிலிருந்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது போன்ற பல்வேறு அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு நாம் கேட்டபோது அவர்கள் இது தொடர்பாக குறிப்பிட்ட அளவுக்கு எந்த ஒரு புகாரும் வரவில்லை என்று முதலில் கூறப்பட்டது. இருப்பினும் நியூஸ் தமிழ் வறியவர்களோடு வறியவர்களாக நின்று அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடியதன் விளைவாக சுகாதார திட்ட இயக்குனர் திரு வினித் தலைமையில் ஆய்வு செய்வதற்காக விசாரணை குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில்தான் அந்த விசாரணை குழு விசாரணை நடத்தி இது தொடர்பாக பல்வேறு பரிந்துரைகளை அளித்திருக்கிறது. கடந்த 10ஆம் தேதி அந்த பரிந்துரையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் மாவட்டந்தோறும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழு என்னென்ன விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், அதே போல அரசு தரப்பிலிருந்து இதற்கு என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும், ஒருவர் சிறுநீரகத்தை உறுப்பு தானத்திற்கு அவர் அனுமதி வழங்குகிறார், ஒப்புதல் கொடுக்கிறார் என்றால் அவர்களுக்கு அரசு தரப்பிலிருந்தும் மருத்துவமனை தரப்பிலிருந்தும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவர்கள் எஜுகேட் செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் பல்வேறு பரிந்துரைகள் அந்த விசாரணை குழு அளித்த அறிக்கையில் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நியூஸ் தமிழுடைய செய்தி எதிரொலியாக இவ்வளவு பெரிய தாக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன மாதிரியான நீதி கிடைக்க வேண்டும், அதே போல அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த விஷயத்தில் என்னவாக இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விசாரணை குழு அளித்த அந்த அறிக்கையை அடிப்படையில்தான் இந்த சிறப்பு நேரலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முறைகேடான சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை குறித்து விசாரணை குழு அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு அளித்த அறிக்கை, அதன் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாகத்தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். முறைகேடான சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை குறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனர் வினித் தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது. இது தொடர்பாக திட்ட இயக்குனர் தமிழ்நாடு சுகாதார திட்டம் அவர்கள் விரிவான விசாரணை மேற்கொண்டு விசாரணை அறிக்கையினை அரசுக்கு சமர்ப்பிக்குமாறு கேட்டிருந்தார். திட்ட இயக்குனர் தமிழ்நாடு சுகாதார திட்டம் 22ஆம் தேதி முதல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை முறைகேடு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டிருந்தார். இந்த விசாரணையின் போது மீனாட்சி சுந்தரி இணை இயக்குனர் மற்றும் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்ககம், மாரிமுத்து, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் இணை இயக்குனர் நலப்பணிகள் உள்ளிட்ட இதர மருத்துவ அலுவலர்கள் இதில் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை முறைகேடு தொடர்பாக திருச்சிராப்பள்ளி சிதார் மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மீது புகார் எழுந்த நிலையில் இதில் எந்தெந்த அதிகாரிகளுக்கு இந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை முறைகேட்டில் பாதிக்கப்பட்ட மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நாங்கள் இப்போ கொடுத்து 20 வருஷம் இருக்குங்க. அப்போ 30 ரூபாங்க, வெறும் 30,000ங்க. யாருமே கூட்டிகிட்டு போகலைங்க, நாங்களாக போனோமுங்க. நாங்களாம் போய் கேரளாவில் போய் கேட்டோமுங்க. கடன் பிரச்சனை ஒரு 50,000 இருந்ததுங்க. அந்த 50,000த்துக்கோசரம் போட 30,000 தான் வாங்கிட்டு வந்து கட்டணுமுங்க. அப்போல்லாம் ஆதார் கார்டு இருந்துச்சு அந்த மாதிரி தெரியலைங்க, அப்போல்லாம் இல்லைங்க.
இது கொடுத்து இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு. ம் கோயம்புத்தூர் அரந்து. ம் ம் அது என்ன ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க. ம் எதுவுமே மாத்துறீங்க. எதுவுமே கொடுக்குறீங்க. கஷ்டத்தினால தாங்க கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டு அப்படியே கொடுத்து இப்போ 30 வருஷம் ஆகுதுங்க தம்பி. எவ்வளவுக்கு கிட்னி கொடுத்தீங்க? நான் 1 லட்சத்துக்கு கொடுத்தேங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு. கிட்னி எங்க கொடுத்தீங்கக்கா? சென்னையில். சென்னையில எந்த ஹாஸ்பிட்டலுக்கா? தாம்பரம். தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனால் அந்த ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல். எப்படிக்கா போனீங்க? கிட்னி கொடுக்கறதுக்கு யார் மூலியமா போனீங்கக்கா? எனக்கு வெப்படையிலிருந்து ஒரு பையன் மூலியமாக தாங்க போனோம். அந்த பையன் புரோக்கர் மூலியமாக தாங்க வந்து எங்களை பேசி கூட்டிகிட்டு போனதெல்லாம் அங்கே போய் கொடுத்ததோட சரிங்க. சரி, அப்ப கிட்னி கொடுத்தீங்கல்ல, அப்ப இப்போ உடம்பு வலியெல்லாம் எப்படிக்கா? இப்பெல்லாம் வலி கொஞ்சம் வலியாக தாங்க இருக்குது. கஷ்டமாக ரொம்ப கஷ்டத்தில் தாங்க இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு தாங்க கொடுத்தாங்க. அவங்க வந்து கடந்தெல்லாம் தாங்க முடியாத கிட்னி கொடுத்தாங்க. அப்போ வந்து உடம்புனால ரொம்ப மோசமாக போச்சு. இந்த 3 வருஷத்துக்கு முந்தி வலி தாங்க முடியாத இறந்துட்டாங்க. இப்போ நாங்கள் கடன் நகையாகி போச்சு. நாங்கள் விட்டு கிட்னி வெறும் 75 ரூபா தாங்க கொடுத்தேன். 30 வருஷம் ஆகுதுங்க. எங்க கொடுத்தாருமா? இந்த கிட்னி சேண்டு கோயம்புத்தூர் கிட்னி சேண்டரில் கொடுத்தாப்புல. அது புகவுக்கு மூலியமாக தான் போனாங்க. அது எனக்கே தெரியாதுங்க. இந்த மாதிரி போனதே எனக்கு தெரியாதுங்க. 2 நாள் கழிச்சு தாங்க எனக்கு தெரியும். 2 நாள் கழிச்சு தாங்க எனக்கு தெரியும். கடன் தொல்லை தாங்க முடியல. பிள்ளை ஒன்று பையன் ஒன்று. பிள்ளைங்க கட்டி கூட பையனுக்கு எல்லாமே அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. எங்களால தாங்க முடியல. கடன் தொல்லை தாங்க முடியல. சரிங்கக்கா, நீங்க எப்ப கிட்னி கொடுத்தீங்கக்கா? 26 வருஷத்துல கொடுத்தேன். எதுக்காக கிட்னி கொடுத்தீங்க நீங்க? அப்போ வந்து கொஞ்சம் பற்றப்பாக்கி இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் சரியாக தறி ஓட்ட மாட்டார். விட்டு ஓடி போயிடுவார். இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. அந்த பற்றப்பாக்கி பொம்பளை தனியாக தறி ஓட்ட முடியலன்ட்டு சரின்னு கொடுத்து கட்டிட்டு கொஞ்ச நாள் தறி ஓட்டாமல் இருந்தேன். மறுபடியும் அது ஒன்றும் சரி வரல. மறுபடியும் எங்களுக்கு அந்த கடன் தான், அந்த தறி தான், அந்த தறியை தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் கடன் சிரமத்தில் இருக்கிறேன். கடனும் கட்ட முடியல. வாடகை வீடும் இருக்க இடமும் இல்லை. நீங்க கிட்னி எவ்வளவு கொடுத்தீங்க? 35,000. எங்க கொடுத்தீங்க கிட்னி? திருநெல்வேலி ஹாஸ்பிட்டல். எந்த ஹாஸ்பிட்டல்? ஆஸ்பத்திரி பேர் மறந்துருச்சு. இப்போ ரொம்ப நாள் போனீங்க கிட்னி கொடுக்கறதுக்கு? அவங்க இப்போ இறந்துட்டாங்க. இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க கொடுத்தீங்களா? அப்போல்லாம் எதுவும் கேட்கலைங்க. ஆதார் கார்டு அப்போ இல்லை. ஐடி கார்டு மட்டும்தான் இருக்குது. ரேஷன் கார்டு மட்டும்தான் இருந்தது. வேறு எதுவுமே இல்லை. 2000 கொடுத்தேங்க. 2000 கொடுத்தேன். வயசு அப்போ வந்து 40. இப்போ 64. 25 வருஷம் ஆகுது இங்கே கொடுத்து. ஒரு 5000 கடனுக்காக கொடுத்தேன். அப்போ தறி ஓட்டினுங்க. தறி ஓட்ட கூலி கிடையாது. தறினாலும் ஒரு 200 ரூபா 300 ரூபா கூலி. அப்போது கடை 5000 கடனுக்காக நான் கொடுத்தேன். கோயம்புத்தூர்ல கிட்னி சென்டர். இப்போ என்ன கிட்னி சென்டர் இருக்குதா? தெரியல. நான் கொடுத்து 25 வருஷம் ஆகுது. அப்ப கிட்னி கொடுத்தீங்கல்ல, அப்ப இருந்த உடம்புக்கு இப்போ எப்படி உடம்பு இருக்குது? அப்போ ஓரளவுக்கு இருந்தது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா 2-3 வருஷமா இந்த வாதம் இருந்துச்சு. வாதம் கை கால் நடக்க முடியாது. வெளியே நடக்க முடியாது. கை கால் வீங்கிக்கும் நடக்க முடியாது. படுத்தவங்க படுக்க முடியாது. இல்லை, டாக்டர் போய் செக் பண்ணுங்க. பள்ளிப்பாளையம் கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட. இது வாதம் சரவாங்கி வாதம் அப்படின்னு சொன்னார். ஆனால் மாத்திரை சாப்பிட்டா கூட உனக்கு இந்த அளவுக்கு இருக்கும். பெருசாவாது. ஆனால் இது வந்து நல்லாவாது. இப்போ நீங்க வந்து கிட்னி கொடுத்தனால ஆச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ என்னன்னா வாதம் இப்போ வந்து 3 வருஷமா. சரி, கிட்னி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன உங்களுக்கு? அதான் 5000 கடனுக்காக கொடுத்தேன் கிட்னி. ஆமா. அது கொடுத்தது வந்து நாங்கள் பெங்களூரில் கொடுத்தோம். அப்போ நான் கொடுக்கும்போது 35 ரூபாய்க்கு கொடுத்தேன். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போல்லாம் வருமானம் கம்மி தானே, அது கஷ்டமாக இருந்ததுன்ட்டு கொடுத்தேன். அப்போ ஒரே பையன்தான் குழந்த. அப்புறம் அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இங்கெல்லாம் தறி ஓட்ட முடியலன்ட்டு ஊருக்கு போனோம். அதனால ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு. அதனால சரின்னு போய் கொடுத்துட்டேன். அது அவர் இப்போ இல்லை. இந்த மாதிரி புரோக்கர் தான் கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ அவர் இல்லைங்க. அவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. இங்கே காவேரியில் தான் இருந்தாங்க அந்த புரோக்கர். அப்போ போனாங்க. அப்புறம் இப்போ எல்லாம் கடன் பிரச்சனை எல்லாம் ஆகிப்போச்சு. இப்போ தறி ஓட்ட முடியல. கை காலில் குறக்குழி மாதிரி பிடிச்சிக்குது. கீழே உட்கார முடியறதில்ல. இந்த மாதிரி உயரமாக இருந்தால் தான் உட்கார முடியுது. நிலத்தில் உட்கார முடியல. பாத்ரூமு ரெட்டின் பண்ணால் கூட உட்காந்தாலும் என்னால் இருக்க முடியறதில்ல. சரி, நீங்க எந்த
ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தீங்க? ஆஸ்பத்திரி பேர் தெரியல, ஆனால் பெங்களூரில் கொடுத்தேன். ஆனால் பேர் தான் மறந்து போச்சு. அது அது இங்கேருந்து ஒரு புரோக்கரை கூட்டிகிட்டு போய் அங்கே கொண்டு போய் ஒரு புரோக்கர்கிட்ட ஜாயின் பண்ணி விட்டாரு. அதெல்லாம் இப்போ 30 வருஷம் 27 வருஷம் ஆகுது. அதனால் இப்போ இல்லை, அவரும் இங்கே இல்லை. அப்போ கொடுத்தது. நாங்கள் ஒரு 30 ரூபா கூட கொடுத்துட்டு வந்தோம். இப்போ நம்ம ஒரே கஷ்டமாக இருந்ததுங்க. அவங்க அப்பா வந்து பட்டறைக்கு போயிட்டு இருந்தாங்க. வர 1000 ரூபா தான் வரும், இல்லைன்னா ஒரு 500 ரூபா தான் வரும், அதுக்கு மேலே வராது. அப்போ நான் நல்லா வீட்டில் தான் இருந்தேன். சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் போயிட்டு வந்துட்டேங்க. எவ்வளோ கொடுத்தீங்க கிட்னி? கிட்னி அவங்க கொடுத்தது ஒரு 30,000 40 தான் கொடுத்தாங்க. எந்த ஊர்ல கொடுத்தீங்க? கோயம்புத்தூர் தான் கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் எந்த ஹாஸ்பிட்டல்? அது என்னமோ ஆசை, அதெல்லாம் தெரியாதுங்க. கூட்டிகிட்டு போனாங்க. யார் கூப்பிட்டு போனது? அதை இன்னொரு பொம்மை ஆம்பளைங்க புரோக்கர். அதுதான் தெரியுங்க, மற்றதெல்லாம் தெரியாது. சரி, நீங்க கொடுக்கும்போது உங்க உடம்பு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? உடம்பு இருக்கிற போது நல்லா இருந்துச்சு, இப்போ இருக்கிறதுக்கு நம்ம இதாகிருச்சு.